ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபம் 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். ஒரு அற்புதமான வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம். ஒரு தேவ மனிதனுக்குள் இருக்கிற விசுவாசத்திற்கு பேதுரு ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லி வர்ணிக்கிறார். அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம். இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? விலையேற பெற்றது என்று சொல்லப்படவில்லை, அதிக விலையேற பெற்ற நமக்குள்ள இருக்கிற விசுவாசம், கர்த்தர் மேல் நாம் வைக்கிற விசுவாசம். எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை நாம் சார்ந்து கொண்டு நடக்கும் பொழுது, கர்த்தரிடத்துல ஒப்புவித்து நாம் நடக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் அதிக விலையேற பெற்றதாய் மதிப்பிடுகிறார். ஆண்டவர் மேல் நீங்கள் வைக்கிற அந்த விசுவாசத்திற்கு விலையேற பெற்றது என்று சொல்லி ஆண்டவர் மதிப்பு வைக்கிறார். அதற்கு அப்படி ஒரு அடைமொழியை, வர்ணையை பேதுரு சொல்லுகிறார். பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம். பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றதாய் இருக்கிற அந்த விசுவாசத்தை இன்றைக்கு நாம் எப்படி எவ்விதத்திலே மதிப்பீடு செய்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் அது விலையேற பெற்றதாய் இருக்கிறதா? எப்பொழுது நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்றதாய் இருக்கிறது என்றால், எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் எனக்கு போதுமானவர், எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்ன நடத்துவார். கம்ஃபோர்ட்டா இருந்தாலும் இல்லாட்டினாலும், அனுகூலமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும், ஆசீர்வாதங்கள் நிறைவாய் இருந்தாலும் ஆசீர்வாதத்திலே குறைவுபட்டு நின்றாலும், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் மாறும். எல்லா சூழ்நிலையிலையும் மனிதர்களை நம்பாமல், மனிதர்களை சார்ந்து கொள்ளாமல், நமக்கு இருக்கிற அனுகூலங்களை சார்ந்து கொள்ளாமல், கர்த்தரை மட்டும் நாம் சார்ந்து கொள்ளுகிற அந்த விசுவாச வாழ்க்கைக்கு பேருதான் பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசம். அந்த விசுவாசத்திற்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த விசுவாசத்திற்கு புகழ்ச்சி உண்டாகும், கனம் உண்டாகும், மகிமை உண்டாகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்கள், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று அந்த விசுவாசம் வைத்தார்களே, அந்த விசுவாசத்திற்கு அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன? அந்த விசுவாசத்திற்கு அவர்களுக்கு கிடைத்த பிரதிபலன் என்ன? அவர்கள் வெட்கப்படவில்லை. ராஜா ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். அங்க கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. அவர்களுடைய வஸ்திரங்கள் கருகி போகவில்லை, அவர்களுடைய வஸ்திரங்கள் எரிந்து போகவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு வெட்கம் உண்டாகவில்லை. அந்த இடத்துல அவர்களுக்கு புகழ்ச்சி உண்டானது, அவர்களுக்கு கனம் உண்டானது. இன்றைக்கு நாம் நம்முடைய விசுவாசத்தை யார் மேல் வைத்திருக்கிறோம்? நம்மிடத்துல இருக்கிற பொன் வெள்ளி பொருட்கள் மேல் வைத்திருக்கிறோமா? அல்லது
கர்த்தர் மேல் வைத்திருக்கிறோமா? நம்முடைய விசுவாசத்தை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எத்தகை மதிப்பிடுகிறார்? முற்றிலும் அவரை சார்ந்து கொள்ளுவோம். நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்றதாய் மாற எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை நம்பி நாம் ஜீவிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நடத்துவாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் முற்றிலும் உம்மை சார்ந்து கொள்ள, எங்கள் விசுவாசம் போலியான விசுவாசமாய் இல்லாமல், எங்கள் விசுவாசம் மனிதர்களை சார்ந்து கொள்ளாமல், எங்கள் விசுவாசம் கர்த்தாவை எப்பொழுதும் உம்மை சார்ந்து கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை தந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.